ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மேக்ஸ் 1ல இருந்து இந்த கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கொஷின் பாருங்க. எவால்வேட் த டிஃபரன்ஸ் கோஷன் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். இதுல 4 கொஷின் சால்வ் பண்ண போறோம். ஓகே, இதுதான் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சர் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to 4 plus 3x minus x square. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் f of 3 plus h கண்டுபிடிக்கணும். f of 3 plus h, x இருக்கிற இடத்துல 3 plus h சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 4 plus 3 into இந்த x பதிலா 3 plus h minus 3 plus h the whole square. 4 3 of 3 plus h na multiply பண்ணிக்கணும். ஓகே, so plus into plus plus வரும். 3 into 3, 3 3s are 9. Again plus into plus plus 3 into h 3h. so bracket remove பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிட்டு. then minus இது a plus b whole square ஃபார்மட்ல இருக்கு. இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. a plus b whole square equal to a square plus b square plus 2ab. இதுதான் ஃபார்முலா a plus b whole square க்கு. ஸோ 3 plus h whole squareனா ஏக்கு பதிலா 3. ஓகே, ஸோ 3 square, 3 these are 9. bracket ஓபன் பண்ணியே எழுதிக்கோங்க. 3 square is 9 plus h square plus 2ab. ஸோ 2 into 3 into h, 2 3s are 6, 6h. நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தனியா அதை சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்க 4 இருக்கு, 9 இருக்கு. 4 plus 9 13 plus 3h. இங்க ஒரு வேரியபிள் இருக்கனால இது தனியா வச்சுக்கணும். 3h மைனஸ் இருக்கு, ஆஃப் இருக்கு, ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்டூ இங்க எதுவுமே இல்லைன்னா பிளஸ் இருக்கிற மாதிரி, ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 9 வந்துடும். தென் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர், தென் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 6h. ஸோ சால்வ் பண்ணிட்ட பிறகு இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் அகெயின் எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு, 13 இருக்கு, மைனஸ் 9 இருக்கு, ஸோ அதை சால்வ் பண்ணிக்கலாம். 13 மைனஸ் 9 இஸ் 4. 3h இங்க 6h. வேரியபிள் சேமா இருக்கும்போது நம்ம கோஎஃபிஷியன்ட்டை அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிளஸ் 3h மைனஸ் 6hனா மைனஸ் 6 பிளஸ் 3னா என்ன வரும்? மைனஸ் 3 தானே. ஸோ மைனஸ் 3h வரும். மைனஸ் ஹெச் ஸ்கொயர், இது நம்ம ஆர்டரா கூட எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் மைனஸ் 3h பிளஸ் 4. ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கோங்க. தென் எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு கிவன் எக்ஸ்பிரஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ 4 ஆஸ் யூஷுவல் வந்துடும். 4 பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பதிலாக 3 மைனஸ் 3 ஸ்கொயர். ஸோ 4 பிளஸ் 3 3s are 9 மைனஸ் 3 ஸ்கொயர் இஸ் 9. பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிடும். ஆன்சர் இஸ் 4. ஸோ இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். f of 3 plus h கண்டுபிடிச்சாச்சு, f of 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, f of 3 plus h minus f of 3 divided by h equal to f of 3 plus h ஓட ஆன்சர் minus h square minus 3h plus 4 minus f of 3 means minus 4 divided by h. h அப்படியே வந்துடும். ஸோ இதுல பிளஸ் 4ம் மைனஸ் 4ம் கேன்சல் ஆயிடும். ஓகே, மைனஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 3h டிவைடட் பை ஹெச். இந்த ரெண்டு டேர்ம்ல ஹெச் காமனா வெளில எடுக்கலாமா? ஸோ ஹெச் காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் உள்ள அப்படியே வந்துடும், ஹெச் மட்டும் இருக்கும். தென் உள்ள மைனஸ் சிம்பிள் இருக்கு, பட் நம்ம பிளஸ் ஹெச் மட்டும் தான் காமனா எடுத்தோம், அதனால ஆஸ் யூஷுவல் மைனஸ் சிம்பிள் இங்க வந்துடும். மைனஸ் 3 மட்டும் தான் வரும், ஏன்னா ஹெச் காமனா வெளில எடுத்தாச்சு. ஓகே, டிவைடட் பை ஹெச். நியூமரேட்டர்ல இருக்கிற ஹெச்சும் டினாமினேட்டர்ல இருக்கிற ஹெச்சும் கேன்சல் ஆயிடும். minus h minus 3. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே,
Next second question பாருங்க f of x equal to 1 by x given எடுத்து எழுதிக்கலாம் f of x equal to 1 by x. So இந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் f of x கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு f of x ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க givenலயே. ஸோ இது தேவையில்லை. செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். f of a equal to x பதிலா a சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 divided by a. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். Therefore f of x minus f of a divided by x minus a equal to f of x is equal to 1 divided by x minus f of a is equal to 1 divided by a divided by x minus a அப்படியே வந்துரும். இதுல போயிட்டு எக்ஸ்க்கு பதிலா ஏ சப்ஸ்டியூட் பண்றது இல்ல, ஏக்கு பதிலா எக்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லா இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே, எல்சிஎம் எடுக்கலாமா? எக்ஸ் இன்டூ ஏ வரும், இல்ல ஏ இன்டூ எக்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். 1 இன்டூ ஏ மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ். இந்த டினாமினேட்டர் வேல்யூ ஆஸ் யூஷுவல் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிறது ஏ மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ். இதை எடுத்து எழுதும்போது எப்படி எடுத்துக்கணும்னா, சி டினாமினேட்டர்ல இது டிவைடட் பை 1 ஃபார்மெட்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மல்டிப்ளேல வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஸோ 1 மேல வந்துடும், டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஓகே, டினாமினேட்டர்ல நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கு, கீழே எந்த வேல்யூஸ் இல்லைன்னா அது 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு மல்டிப்ளே சிம்பிள்ல கொண்டு வரும்போது எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை 1 அப்படின்றது மல்டிப்ளேல வரும்போது ரெசிப்ரோக்கல் தலைக்கீழ வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவா மாறிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a மைனஸ் எக்ஸ் இன்டூ 1 இஸ் a மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ax இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ. மோஸ்ட்லி நமக்கு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் கேன்சல் பண்ற மாதிரி தான் வரும், அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த இடத்துல திங்க் பண்ணணும். இப்போ இதுல எக்ஸ் மைனஸ் ஏ இது ரெண்டும் சேம் தான், பட் நமக்கு சைன்ஸ் தான் டிஃபர் ஆகுது. அதனால இது மாதிரி இங்க மேல கொண்டு வந்துட்டா கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால இதுல மைனஸை காமனா வெளில எடுத்துருங்க. மைனஸை காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ மைனஸை காமனா வெளில எடுக்கும்போது எக்ஸ் எழுதிட்டீங்கன்னா மைனஸ் எக்ஸ் இந்த டேர்ம் வந்துருச்சு இல்ல. ஸோ அதனால எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. தென் இந்த இடத்துல நமக்கு பிளஸ் ஏ வரணும், ஒரு மைனஸ் வெளில இருக்கு, அப்ப இன்னொரு மைனஸ் பண்ணாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஓகே, அதனால மைனஸ் இங்க எழுதிக்கோங்க, ஏ வந்துடும். இப்ப டினாமினேட்டர் ஆன்சர் சேமா வந்துருச்சு பாருங்க, ஏஎக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஏவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை ஏஎக்ஸ். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் 2 டிஃபரண்ட் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.